19வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தினை நிறைவேற்றுமாறு கோரி நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. பொரலை கொட்டாவ வீதியின் கலாநிதி என்.எம். பெரேராவின் உருவ சிலைக்கு முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுதந்திர சதுக்கம் வரை பேரணியாக சென்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்களை விட மக்கள் முன்னிலையில் உள்ளனர். இதன் காரணமாகவே மக்களுக்கு எதிராக செயற்பட வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்கள் கோருகின்றனர். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கே அனைத்து வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகிய அனைத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தமாகும். ஆகவே இன மத பேதமின்றி அனைவரும் கட்சி பேதமின்றி செயற்பட வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம். 19வது திருத்தத்தை 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக வாக்களித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் ஊர்வலமாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் வரை சென்றது. வீடமைப்பு திட்டத்தில் வீடு வழங்கப்படவில்லை எனவும் அவற்றை விரைவாக பெற்றுத் தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரையில 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போன காலத்தில இருந்து முற்றுமுழுதா பாதிக்கப்பட்ட நான் தான் இந்த பாலத்துக்கு அங்கால யுத்தம் நடந்த இடம். எனக்கு இன்றைய வரையில வீட்டு திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இடத்த கொடுத்து போட்டோ காப்பி அடிச்சு கொடுத்து எல்லா இடமும் கொடுத்து என்ன ஜிஎஸ்டி கொடுத்து எல்லாரும் வீட்டு திட்டம் தாரம்னு சொல்லிட்டு ஊனமுற்ற பட்டியல் எடுத்துட்டு இப்ப இல்லைன்னு 107 குடும்பங்களுக்கு வீடுகள் பேர் விவரங்கள் ஒட்டப்பட்டது. ஆனா இன்று வரைக்கும் அந்த பேர் விவரங்களோ இல்ல அந்த வீட்டு சம்பந்தமான காசு கொடுப்பனவோ இன்னும் இதுவரையும் பெறவில்லை. அப்ப நாங்கள் நேரடியாக சென்று கேட்ட பொழுது வீடு வரும் என்று சொல்லப்பட்டிருக்க இன்னும் வீடுகள் வரவில்லை. வீட்டு திட்டம் வேணும் என்று பல உயர் அதிகாரிகள்ட்ட சந்திச்சு கேட்ட போது அவைகள் சொல்லிச்சினம் என்னென்றால் ஒரு கிராமத்தில் எல்லோருக்கும் வீடு கொடுக்கலாண்டு. இதே நேரம் அயல் கிராமங்களுடைய இடங்கள் முள்ளியவளை பட்டாப்புல தண்ணீர் வீட்டு பகுதிகளில் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டி கொண்டு இருக்கணும். அவையால் கூடுதலாக கச்சேரியில் வேலையிற ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் அந்த வீடுகள் கொடுபட்டிருக்கு. இன்னும் எங்களுக்கு வீட்டு திட்டம் தெரியல. 100க்கு மேற்பட்ட வீட்டு திட்டத்தை 2ஆம் கட்டத்திலேயே எங்களுடைய பேர் ஒட்டுனே அதிலே என் பேர் முதலாவது பேராக வந்து அந்த வீட்டு திட்டம் அங்கே ஓட்டுது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அங்கே நாங்கள் இப்போ தற்காலிக கொட்டில இருக்கிறோம். அதெல்லாம் ஆணிகள் உக்கி கரல் பிடிச்சி கொடுத்து நல்லொரு காத்து வீசிச்சுட்டா நந்தி கடையெல்லாம் எங்களோட வீடு இருக்கும். நாங்கள் விவசாய குடும்பங்கள் செய்த விவசாய பொருட்களை வச்சு பாதுகாக்க முடியாமல் இருக்கிறோம். மழை பெய்தானால் மழை நனைஞ்சு நாங்களும் நினைக்கிறோம். விததானியங்கள் எல்லாமே நனைஞ்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு வீடு முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கையளிக்கப்பட்டது. அழிவடைந்த பகுதி உங்களுக்கு தெரியும். கட்டாயம் நீங்கள் வந்து பார்வையிடணும். உங்களுடைய கண் பார்வை நீங்க கட்டாயம் எங்க போகணுன்ற நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆராய்ச்சி முடிவு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்த விட்ட தந்திருக்கலாம் தான். அது நாங்கள் உங்களை நம்பித்தானமா இருக்கிறோம்.